வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பைக்கு அருகே உள்ள ஒரத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் மோகன் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்தோடு வசித்து வர்றார். ஒரு 2 நாளைக்கு முன்னால் இவங்களுடைய நண்பர்கள், அதாவது வினோத்குமார், சீனிவாசன், இவங்க அடிக்கடி மோகன் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க போல இருக்கு. நண்பர்கள், அதனால் அடிக்கடி வருவாங்க போவாங்க போல இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னால் இந்த வினோத்குமாரும் சீனிவாசனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் இவங்க வந்து கானா பாடல் பாடுறவங்க, பாட்டு கச்சேரியில் கானா பாடல் பாடி, அதுதான் அவங்களுடைய தொழில். கானா பாடல் பாடி அந்த பாடல் நிகழ்ச்சியை முடிச்சுக்கின்னு 2 நாளைக்கு முன்னால் நம்ம ஒரத்தூர் பகுதியில் வசிக்கிற மோகன் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. யார் போயிருக்காங்க? நம்ம பரத்குமாரும் சீனிவாசனும். இவங்க வந்து பக்கத்துலேயே, வரதராஜபுரம் பக்கத்துலேயே, அதாவது தாம்பரம் லிமிட்டு தான், எல்லாமே தாம்பரம் லிமிட்டு தான் இந்த நடந்தது. நைட்டு அவங்க வீட்டில் தங்கறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஒரு 8 பேர் சேர்ந்த கும்பல் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கின்னு மோகன் வீட்டுக்குள்ளே பூந்து இவங்க 2 பேரும் எடுத்த சரமாரியாக கத்தியில் வெட்டியிருக்காங்க. இதில் மோகனுடைய அப்பா, பிள்ளை, இவர் எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்க ஓடிருக்காங்க. மோகனையும் வெட்டியிருக்காங்க. கடைசியில் இந்த சீனிவாசனும் பரத்குமாரும் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துட்டாங்க. 2 பேரும் சரமாரியாக வெட்டிட்டு போயிட்டாங்க. உடனே மணிமங்கலம் போலீஸுக்கு தகவல் வந்தோடனே மணிமங்கலம் போலீஸார் வராங்க. வழக்கப்படி பிரேதத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த 2 படுகொலையை செய்துவிட்ட குற்றவாளிகள் யார் என்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. 2 குற்றவாளிங்க யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு வந்த தகவல். இப்போ ஏற்கனவே பல்லாவரத்தில் ஏதோ டபுள் மர்டர் ஆச்சான், அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு முடிச்சு போடுறாங்க போலீஸு. இது போலீஸுக்கு கையால் ஆகலை அப்படின்னா அதை இது எல்லாத்தையும் விட்டு விடுவாங்க. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன், உண்மையான குற்றவாளிகளை எப்படிங்க அப்பாவிகளை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு உங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அது தப்பு. லேட்டானாலும் பரவாயில்ல, உண்மை குற்றவாளி எப்படிங்க அதிகாரிகளுடைய ப்ரெஷரில் அப்பாவிகளை உள்ளே போட்டுறாதீங்க. ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலும் இந்த அக்கிரமம் தான், இந்த அநியாயம் தான் நடந்துச்சு. அதனால் உண்மை குற்றவாளியை பிடிச்சி உள்ளே போடுங்க. டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நடந்து போச்சு. அதனால் நம்மளை காப்பாற்றினு சொல்லிட்டு எவனையாவது பிடிச்சி உள்ளே போட்டு அது முடிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. அப்போ இந்த இதில் அப்படி தான் கோயம்புத்தூரில் 10 வயசு பொண்ணை வன்புணர்ச்சி செய்து படுகொலை பண்ணியிருக்காங்க 2 படுபாவிங்க. இந்த கோயம்புத்தூர் ஆளுமே இப்போ அதிர்துங்க. சென்னையை விட மோசமாக இருக்குது. சென்னையில் கூட அடி வெட்டு குத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. சின்ன குழந்தையெல்லாம் நடக்கிறது இல்லை. கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கினே இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து 2 குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. 10 வயசு சிறுமி துடிக்க செத்து போயிடுச்சு. அந்த குழந்தை என்னங்க பண்ணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சாக்லேட் கொடுத்து மயக்கி சொல்லி கூட்டின்னு போய் ரேப் பண்ணி கொலையம் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக போகணும் அப்படின்னு எல்லாருடைய கோரிக்கையும். அது நியாயமான கோரிக்கை தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதிரடியாக என்ன பண்ணுவாங்க, கொலை வழக்கோ கொலை முயற்சி வழக்கோ எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா 15 நாளில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் கொடுத்து இமீடியட்டாக அந்த கேஸை நடத்தி முடித்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க 15 நாளில். அதுக்கு பதக்கம், கமிஷனர் பதக்கம், டிஜிபி பதக்கம், முதல்வர் பதக்கம் உண்டு. அந்த மாதிரி இந்த மாதிரியான எசென்ஷியல் கேஸ், சென்சேஷனல் கேஸ் இதெல்லாம் எடுத்து ஸ்பெஷலாக நீங்கள் விசாரித்து டக்குன்னு சார்ஜ் ஷீட் போட்டு ஒரே மாதத்தில் கேஸை முடிச்சிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பண்ணுங்க. தளபதி மன்னிக்கணும், முதல்வர் விஜய் அவர்கள், நீங்கள் தான் காவல்துறை கையில் வச்சுருக்கிறீங்க. இல்லை விமர்சனத்துக்காக நான் பேசலாம், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, அதனால் நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் சொல்கிறேன், அது நீங்கள் கரெக்டாக பண்ணி நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா இந்த போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனை போக்காக இருப்பாங்க. போலீஸை டைட் பண்ணுங்கள். முதல்ல இருந்தே சொல்கிறேன், போலீஸை டைட் பண்ணுங்கள், அராஜகம் பண்ண வைக்காதீங்க, அப்பாவிகளை பிடிச்சி உள்ளே போடுற அளவுக்கு போலீஸை விடாதீங்க. ரவுடியாக தூக்கி உள்ளே போடுங்க. நடவடிக்கை எல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அது தப்பே கிடையாது.
கோயம்புத்தூர் சிறுமி விஷயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார். அவருக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது சொல்கிறதுக்கு. பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு கோயம்புத்தூரில். இது அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணார் இவர், என்ன கிழிச்சார் சொல்லுங்கள்? நடவடிக்கை இல்லை. பொள்ளாச்சி ஜெயராம அமைச்சருடைய பையன் அதில் இன்வால்மெண்ட்டு. என்ன பண்ணாங்க? திமுக ஆட்சி மட்டும் என்ன ஒரு ஆணியும் பிடுங்கலங்க. அதனால் தயவு செய்து காவல்துறையினர் தவறான ஆட்களை உள்ளே போட்டுறாதீங்க, சரியான ஆட்களை உள்ளே போடுங்க. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கும் நீங்கள் கண்காணிப்பில் இருங்க. இல்லைன்னா உங்களையும் ஏமாற்றிடுவாங்க. திமுக அதிமுக ஆட்சி கவுந்ததே போலீஸால் தான். போலீஸை விட்டார் ஃப்ரீயா. அதனுடைய விளைவு தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் இருக்கார். அந்த பிரதிபலிப்பு, அந்த விளைவு உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் என்னுடைய எச்சரிக்கை உங்களுக்கு, ஜாகிரதையாக இருங்க. 5 வருஷம் நீங்கள் காலத்தை ஓட்டணும். அதனால் போலீஸை கரெக்டாக டைட் பண்ணுங்கள், சரியான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள்.